மாப்பிள நீ ரேவதி கிட்ட போய் பேசி தனியா கூட்டு வந்துரு. நாங்க கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பாத்துறோம். யோ கொடுத்த பத்தில நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு போய் கேட்டா நாளை கல்யாணம் தான் சொல்லுவேன். யோ விளையாடுறியா? எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாயா? நல்ல தம்பி, இது வரைக்கும் நீங்க பேசுனது வேற, இப்ப நாங்க பேச போறது வேற. இது பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது, போய் கூட்டு வா. எப்படி டீல் பண்றோன்றத டிஸ்டன்ஸ்ல இருந்து பாரு. சப்புனாக்கி ஆயா. அரே வா சமா சமா. கால்ல வந்து கதறுவாங்களோ. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு என் கடை தப்பிச்சிருமுடா சாமி. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 2 புல் இருக்கு. இன்னைக்கு புல் பார்ட்டி தான். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போற சீட்டாட்டத்துல பூராத்தையும் கறக்குறான். 1 வருஷ கட்ட வருமானத்தை இன்னைக்கு பிடிக்கிறான்டா. மாப்பிள்ள 18 வகை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் டேஸ்டா இருக்கு. சொல்லும் போதே அப்படியே நாக்குல எச்சி ஊறுது. 19 வகை இலையில எலி மருந்து வைக்கிறாங்கடா. தின்னுபிட்டு சாகுறியா? மனசாட்சிலாம் பேசுறியாடா? அங்க கண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற? யோ எப்படியாவது ரேவதி கூட்டிட்டு வாயா. ஏதோ 2 வார்த்தை பேசணும். உங்க கூட்டணியில நான் இல்ல, ஆளவுறா சாமி. யோ மூடு இங்க வா. கண்ணன் நேத்து நைட்டே ரேவதியை வேணான்னு முடிவு பண்ணிட்டான். வேணான்ட்டானா? அவன் கடைசியா ஏதோ ஒரு gift கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கான். அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணியா? கண்ணே மனசு மாறிட்டானா? இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உங்களோட பழகின பழக்கத்துக்காக அந்த புள்ளைய கூட்டு வர. சரியா? அவன் கிஃப்ட் கொடுப்பானோ இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிப்பானோ, எதா இருந்தாலும் இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைக்க சொல்லு. சரியா? உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். போடா தரமாட்டே. போய் சீக்கிரம் கட்டு வா.